ஜோதி ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாghya ashok reiki grand master and tarot card reader. இன்னைக்கு ஒரு மணி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லேயே நம்ம ஒரு பஞ்சபூதங்கள் எனர்ஜி கூட சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன கோரிக்கைகள் வச்சாலும் அந்த கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும். இது நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இது நீங்கள் எனி டைம் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, உங்களோட நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் இருக்கிற ஒரு டைமில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரமில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அருமையாக ஃபாஸ்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாம் எண்ணெய் அலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்மளோட எண்ணெய் அலைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியும். அப்போ நம்மளோட கோரிக்கைகள் இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும். பட் எனி டைம் நீங்கள் பண்ணுங்கள். இது எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் கேண்டில், அந்த க்ரீன் கலர் கேண்டில், அப்புறம் ஒரு காயின், ₹1 காயின், அந்த மாதிரி ஒரு காயின் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி அங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தீப்பெட்டி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து அந்த கேண்டில் இருக்குல்ல, க்ரீன் கலர் கேண்டில், அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் நீங்கள் கையில் ஒரு காயின் வச்சுருப்பீங்கள்ல, அந்த காயினை வச்சு டாலர் சிம்பிள் ட்ரா பண்ணுங்க. அப்படியே காயின்லேயே அப்படியே வரையணும். டாலர் சிம்பிளை ட்ரா பண்ணணும். இல்லை நீங்கள் ருபீஸ் சிம்பிளும் ட்ரா பண்ணலாம். டாலர், ருபீஸ் எது வேணாலும் ட்ரா பண்ணுங்க. அப்படியே காயின்லேயே அப்படியே கார்விங் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அந்த கேண்டில் அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் வச்சுருப்பீங்க. வச்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த கேண்டில் ஏற்றிட்டு அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுவோம். ஸ்ரீம்ன்றது பணத்துக்கு உண்டான லக்ஷ்மி மந்திரம். ஸோ ஸ்ரீம்ன்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். 108 டைம்ஸ் ஸ்ரீம் 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 அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக இன்டென்ஷன்ஸ். நீங்கள் எவ்வளோ தேவைக்குண்டான பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த பணம் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்ரீம்ன்றதை 108 தடவை சொல்லிவிட்டு உங்களோட இன்டென்ஷன்ஸையும் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 எனக்கு அடையணும், என்னோட பணம் என்கிட்ட வருது, என்னோட 20,000 என்கிட்ட வந்துடுது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் என்னோட பண தேவைகள் பூர்த்தி ஆகுது. இந்த மாதிரி உங்களோட இன்டென்ஷன்ஸை ப்ராப்பராக உங்களுக்குன்னு தெரியும்ல என்ன இன்டென்ஷன்ஸு உங்களோட தேவைகள்னு அதை ஒரு லைனில் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதையும் கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணுங்கள். இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த தண்ணி ஒரு கிளாஸில் ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாமே குடிச்சிடுங்க. இந்த ப்ராக்டிஸ் வாரம் ஒரு தடவையாவது பண்ணுங்கள். எனி டைம் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். அந்த மணி நீங்கள் எதிர்பார்க்குற பணம் நமக்கு கூடிய சீக்கிரத்தில் அடையும். இது கண்டிப்பாக நடக்கும். இது நீங்கள் வீக்லி எப்போவுமே இது பண்ணுற ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பண தேவைங்கன்றது ஒன்றை விட்டால் ஒன்று. இப்போ வந்துச்சா ஓகே, அடுத்த வாரத்துக்கு வேறு தேவை, அடுத்த மாதத்துக்கு வேறு தேவைன்னு ஏதோ ஒன்று நம்மளோட இதில் வந்துட்டே தான் இருக்க போகுது. பட் இது ரொம்ப அருமையான ரெமெடி இருக்கும். நீங்கள் இந்த ஒரு ரெமெடியை மட்டுமே உங்களோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே பயங்கர சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் 5 எலிமெண்ட்ஸ், இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்மளோட லைஃபையே கைடு பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அதை பேலன்ஸ் பண்ணி அதோட சப்போர்ட்டில் யூனிவர்சல் கனெக்ஷன்ஸோடு பண்ணுறது தான் இந்த ரெமெடி. அது பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ நிலம் நீங்கள் இது பண்ணுறப்போ தரையில் தான் உட்காந்து பண்ணணும். கீழே தரையில் தான் கேண்டில் வச்சு உட்காந்து பண்ணுவீங்க. ஸோ தரையில் பண்ணுறீங்க. நிலத்தோட எனர்ஜி இருக்குது, நீரோட எனர்ஜி இருக்குது, வாட்டர் இருக்குது, நெருப்போட எனர்ஜி இருக்குது, கேண்டில் வைக்கிறோம். அடுத்தது ஆகாயத்தோட எனர்ஜி இருக்குது, யூனிவர்ஸ்ட்டை நம்ம வேண்டுறோம். அதுக்கப்புறம் காற்றோட எனர்ஜி இருக்குது, நம்ம மந்திரங்கள் காற்றில் ஓதுறது. ஸோ இந்த மாதிரி 5 எலிமெண்ட்ஸோட எனர்ஜி கூட நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 100% நம்ம என்ன கோரிக்கைகள் யூனிவர்ஸ்ட்டை வைக்கிறோமோ அதை ரீச் பண்ணியே தீரும். நம்ம கையில் யூனிவர்ஸ் கொடுத்தே தீரும். ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் எதிர்பார்த்த பணம் கையில் கிடைக்கும். தேங்க்யூ.